சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புகள். செப்டம்பர் 1 முதல் அமலாக இருக்கக்கூடிய சில முக்கிய மாற்றங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது கேஸ் சிலிண்டர் முதற்கொண்டு தங்கம், வெள்ளி, பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க, ஏடிஎம் யூஸ் பண்றவங்கன்னு சொல்லி நிறைய விதமான மாற்றங்கள் வந்து அமலுக்கு வர இருக்கு. இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தாலும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சில புதிய விதிமுறைகள், முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வரும். அதே போலதான் செப்டம்பர் 1ஆம் தேதி சில விஷயங்கள் அமலுக்கு வரப்போகுது. அதுல முதல் ஒன்னா பார்த்தோம்னா வெள்ளி ஹால்மார்க்கிங் சொல்லி இருக்காங்க. அதாவது தங்கத்துல வந்து ஹால்மார்க் முத்திரை அப்படின்றது எப்படி இருக்குமோ இனிமே வெள்ளிக்கும் வந்து நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லி இருக்காங்க. வெள்ளி மீது அரசாங்கம் புதிய விதிகளை கொண்டு வருகிறது. இதன் கீழ் அதன் கொள்முதல் மற்றும் விற்பனையில் அதிக வெளிப்படைத்தன்மை இருக்கும். வெள்ளி நகைகளும் ஹால்மார்க் முத்திரை இடப்படுவதற்கான ஏற்பாடுகள் இப்போது செய்யப்பட்டு வருகின்றன. இதன் பொருள் வெள்ளியின் விலை மற்றும் தரம் குறித்து கடுமையான விதிகள் செயல்படுத்தப்படலாம். நீங்கள் வெள்ளியில் முதலீடு செய்தால் அல்லது நகைகளை வாங்க நினைத்தால் இந்த விதிகளை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க. வெள்ளியிலுமே நிறைய டைப் ஆஃப் கேரட்ஸ் வந்து இருக்கு. ஸோ பியோர் வெள்ளி, நார்மலான வெள்ளி, கல்வெள்ளின்னு சொல்லிட்டு இதுலயும் ஹால்மார்க் முத்திரை வந்து பதிக்க போறாங்க. இரண்டாவதா எல்பிஜி விலையில் மாற்றம் ஏற்படும் சொல்லப்படுது. மாதமே வந்துட்டு எண்ணெய் நிறுவனங்கள் வந்து கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து கேஸ் சிலிண்டரோட விலையும் வந்து நிர்ணயம் செய்வாங்க. அதே போலவே போன மாதம் வணிக எல்பிஜி சிலிண்டரோட விலை 33 ரூபா குறைக்கப்பட்டுச்சு. ஆனால் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருந்தது. ஆனால் இப்போ வர செப்டம்பர் மாதம் வீட்டு எல்பிஜி சிலிண்டர்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நாளைக்கு தான் வந்து எவ்வளோ பணம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது நான் அப்டேட் பண்ணுறேன். மூன்றாவது எஸ்பிஐ வங்கியில் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பிஐ வங்கியில் கிரெடிட் கார்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு விதியை அமல்படுத்தி இருக்காங்க. செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கேமிங் தளங்கள், வணிகர்கள் மற்றும் அரசாங்க பரிவர்த்தனைகளில் சில கார்டுகளில் வெகுமதி புள்ளிகள்னு சொல்லக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இப்போது கிடையாது என்று வங்கி அறிவித்துள்ளது. நான்காவது ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சில வங்கிகளில் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கான விதிகளும் மாறக்கூடும். ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டணங்கள் விதிக்கப்படலாம். குறிப்பாக நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமான பணம் எடுத்தால் உங்களுக்கு இந்த புதிய விதி அமலுக்கு வரும் சொல்லி இருக்காங்க. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கட்டணங்கள் வந்து விதிக்க போறாங்க ஒவ்வொரு வங்கியும் அப்படிங்கிறது. ஸோ தேவைக்கு மட்டும் வந்து ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணிட்டு மீதி எல்லாத்துக்குமே டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரியும் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை எதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ உஷாராக இருங்க மக்களே. அண்ட் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து பதிவு செய்யப்பட்ட தபால் விரைவு அஞ்சல் அதாவது ஸ்பீட் போஸ்ட் சேவையுடன் இணைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஏதாச்சும் போஸ்ட் போடணும் அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் போயிட்டு ரிசீவ் ஆகும். ஆனால் இனிமேல் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சீக்கிரமாகவே விரைவாகவே வந்து போய் சேர்ந்துடும். ஸோ இதை வந்து அமல்படுத்தி இருக்காங்க. இது செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வந்துடும். ஆறாவதா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல சொல்லியிருக்காங்க. எல்லா வங்கியிலுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்றது இருக்கும். அதில் நிறைய பேர் வந்து பணத்தை டெபாசிட்டும் பண்ணியிருப்பீங்க. அதற்கான வட்டி 6.5 7.5 வரையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த வட்டிகளில் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் தான் செப்டம்பர் முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கிய மாற்றங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.